தினம் தினம் சாமிக்கு வாழைப்பழம் கொடுக்கணும், என்ன திட்டாதீங்க. அதுதான் 20 ரூபாய்க்கு 7 பழம் கிடைக்கிது. சாமியும் ஹாப்பி, நிறைய வச்சு அவரும் ஹாப்பி ஆயிடுறாரு, நானும் ஹாப்பி ஆயிடுறேன். கடையில் சாமியை பட்டினி போட முடியாதான் சாமிக்கு பழம். இப்போ எங்கள் ஹோல்சேல்காரருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வரவே மாட்டேக்காரு. அதனால போய் 40 ரூபாய்க்கு பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்டு. பிள்ளைங்கள ஒருத்தரையும் காணும், வாங்க தேடி பிடிச்சி பிஸ்கெட்டை கொடுத்துடலாம். இது பாருங்க, பேய் பேர் எடுத்துட்டு பேய் வந்துட்டு கன்னியாவுக்கு கொடுத்தது இவங்க கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. அப்போ கன்னியாவுக்கு வேற கொடுத்துடலாம். இதரா கன்னியா இதரா. மனுஷங்களுக்கும் ஒற்றுமை இல்லை, இந்த பய பிள்ளைங்களுக்கும் ஒற்றுமை இல்லை. உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம எனக்கு சாப்பிட மனசு வர மாட்டுக்கு. நாய்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாச்சு, இப்போ பேய் நான் சாப்பிட போகிறேன். இந்த பேய் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னு இப்போ பாருங்க. ரொம்ப உங்களை பயமுறுத்திட்டு இப்போ சாப்பாடுன்னு பார்க்கலாமா? இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு இஞ்சி சட்னி, தோசை. இந்த தோசை வந்து ராகி மாவு தோசை. ராகி மாவும் தோசை, சாரி அரிசி மாவும் கலந்த தோசை. மத்தியானம் சாப்பிட சோறு, உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. அப்புறமா சாப்பிட போக வேண்டாம். டாக்டர்னு ஹெல்த்தியான பொருள் சாப்பிட சொல்லியிருக்கு. அதுக்காக கொஞ்சம் மாதுளம்பழம், வாழைப்பழம்,